பாப்பா கம்மனேரு, எதுக்கு இப்படி அழுவுற? அம்மா கூட தான் சாப்பிடணும், அப்படிலாம் பிள்ளைங்களோட எல்லாம் போகக்கூடாது. நீங்க கம்மன் இருங்க ஆண்டி. உங்களாலதான் எங்க அம்மா செல்வியோட அனுப்பல. நீங்க தான் பிள்ளை கூப்பிடுன்னு சொன்னீங்க, எனக்கு காது கேட்டது. இல்ல எங்க அம்மா செல்வியோட தான் அனுப்பியிருப்பாங்க, நான் அவங்களோட போய் சாப்பிட்டு வந்திருப்பேன். ஏன் ஆண்டி நீங்க இப்படி இருக்கிறீங்க? பசங்க குழந்தைங்களோட எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாண்டா தானே ஜாலியா இருக்கும். நீங்க இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் இருக்க வேண்டியதுதானே, என்னையே நிறுத்துனீங்க? அக்கா, பர்வீன் அக்கா, உங்க பொண்ணு ரொம்ப பேசுறாக்கா. ஏய் ஜாஸ்மினா, ஜாஸ்மினா, என்னது பேச்சு? ஏமா நான் பேசக்கூடாது? நீங்க செல்வியோட தான் நான் பாத்தீங்க, இந்த ஆண்டி தானே அனுப்பாதன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாஸ்மினா, நீ அம்மா கூட தான் சாப்பிடணும். அம்மா உனக்கு சாப்பாடு இருந்த செல்வி அவளுக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்து வந்திருப்பாங்க அவங்க அம்மா. உனக்கு அப்புறம் நீ சாப்பாடு என்ன பண்ணுவ? பாவம் அவளுக்கு போய் நீ பிடிங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான். விடுங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். செல்வி வர வரைக்கும் நான் தனியா போய் உட்காந்துக்கிறேன். அக்கா, என்னக்கா உங்க பொண்ணு இப்படி பண்றா? எப்பவும் உன் கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்கக்கா, யாரு கூட விடாதீங்க. அப்படி இல்லை நரசிம்மா, நீ தான் தப்பு பண்ணிட்ட. அவ குழந்தையோட போய் விளையாட்டுன்னு நான் விட்டேன். நீ தான் அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாதுன்னு அவங்க மேல இருக்கிற கோவத்துல நீ வந்து இவ்வளோ அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அவன் பாரு அழுதுகிட்டே போயிட்டா. அக்கா, அவங்கெல்லாம் சரியில்லாதவங்கக்கா. அவங்களெல்லாம் போய் பிள்ளை அனுப்புறேன்றீங்க நீங்க? அவங்க சரியில்லைன்னு சொல்ற, அப்புறம் அவங்க கூட வேலைக்கு மட்டும் வரணும்னு நினைக்கிற. பணம் மட்டும் உனக்கு வேணும், ஆனா அவங்க வேணாம். என்ன நரசிம்மா நீ இப்படி இருக்க? ஆமாக்கா, நமக்கு பணம் வேணும், அதுக்காக போய் அவங்களோட ஒட்டி உறவாட முடியாது. அவங்க வேற நம்ம வேற தான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை நரசிம்மா. இப்போ உன் கேரக்டரே நல்லா இல்லை. சரி சரி, சாப்பிட்டச்சில்ல, வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். அந்த கமலை வந்தான்னு வச்சுக்கோ, என்னவே ஏற்கனவே அவளுக்கு ஆகாது. பாரு நின்று பேசிட்டு இருக்காங்க, வேலை செய்யாமன்னு ஏதாவது சொல்லுவா. வா போலாம். நீ ஏன் நரசிம்மா அவங்கள ஒரு தப்பான எண்ணத்தோடவே பார்க்குற? அப்படி தப்பான எண்ணத்தோட பார்க்கும்போது தான் அவங்க அப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தோணுது. நீ அவங்க நல்லவங்கன்னு நினச்சி பாரு, அவங்க நல்லா பேசுவாங்க. உன் மனசுக்குள்ள அழுக்கு இருக்கு நரசிம்மா, அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணு. சரி சரி, உங்ககிட்ட சொன்ன பாரு, நான் போகிறேன், போங்க. ஆண்டி, ஜாஸ்மினா எங்க? நீங்க மட்டும் இருக்கீங்க, நானும் ஜாஸ்மினா விளையாடுறோம். அவ பாரு அந்த முள்ளுக்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. நீ போய் என்னன்னு கேளு. ஏன் ஆண்டி அழுவுறா? நீங்க அடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, அவ உன்னோட சாப்பிட வரேன்னா நான் அனுப்ப மாட்டேன்ட்டுல, அதுக்கு தான் அழுவுறா. சரி சரி, நான் போய் ஜாஸ்மினாவை பாக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஜாஸ்மினா, ஜாஸ்மினா அங்க என்ன பண்ற? செல்வி, வந்துட்டியா? செல்வி, நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருந்தது. அம்மா தான் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, அதனாலதான் நான் வரல. செல்வி, நீ கோச்சிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜாஸ்மினா, நான் உனக்கு ரோஜாப்பூ கொண்டு வந்திருக்கேன். வா நம்ம போயிட்டு விளையாடலாம். சரி சரி, வா போலாம். என்ன பர்வீனா பேகம், சாப்பிட்டீங்களா? அக்கா, சாப்பிட்டோம் அக்கா. எங்களோடவே வந்திருக்கலாம்ல, அங்கே ரோஜாப்பூ தோட்டத்தில் குழு குழுன்னு நல்லா இருந்தது. மொட்டை வெயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள். வாங்கன்னா வரமாட்டேன்ட்டீங்க. அக்கா, சரி போய் வேலையை பார்க்கலாங்க, அவன் 1 மணி நேரத்தில் வந்துடுவான். வாங்கக்கா. போகலாம் போகலாம் வள்ளி. பர்வீனா, ஒரு நிமிஷம். ஏன் நீ இங்கே இருக்க, நரசிம்மா அங்கே போயிருக்கா? ஏன் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான். பாப்பா அழுதுட்டு இருந்தாளா, அதுக்காக கேட்டேன். அவள் அதுக்குன்னு அங்கே போயிட்டா. சரிதான் சரிதான், அவள் கொஞ்சம் ராங்கிக்காரி. என்ன கமலக்கா, என்னை பற்றி இது ராங்கிக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ராங்கிக்காரின்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? பாரு, வேலை செஞ்சாலும் காது ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. யாரும் என்ன பேசுகிறாங்களோன்னு கேட்டுட்டு இருக்கா. என்னதான் அவளுக்கு பழக்கமோ? அக்கா, மரியாதையே பேசுங்க. என்கிட்ட ஓவராக பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். என்னடி உனக்கு கோவம் வரும்? அப்படியே ஓங்கி விட்டான்னு வச்சுக்க. சும்மா இப்போதான் ஓவரா பண்ற. அக்கா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னு வச்சு நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. வள்ளி, கம்முன்னு இருக்கு சொல்ல அக்காவை. கமலக்கா, அமைதியா இருங்கக்கா. ஏக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும்? இங்க பாரு வள்ளி அக்கா, நானும் சண்டை போடல. அந்த அக்கா தான் ஓங்கி என்ன அடிக்க வராங்க. கம்முன்னு அமைதியா இருந்துட்டு சொல்லுங்க, இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படியே விட்டான்னு வச்சுக்க, என்னதான் நடக்கும்னு தெரியாது. தெரிஞ்சுக்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஐயோ அக்கா, கம்முன்றுங்கக்கா. ஏக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நரசிம்மா, கம்முன்னு இருக்க மாட்டியே நீயே? என்ன ஆளாளுக்கு என்னவே சொல்றீங்க? அந்த கமலை எப்படி பேசுறா பாரு. ஏய், என்னடி வாடி பொடின்னு பேசுற? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? உன்ன என்ன வயசு உங்களுக்கு? என்னை விட 4 வருஷம் தெரியுங்க, அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க முடியாது. கம்முன்னு இருங்க.
வள்ளி, என்னால் ஆத்திரத்தை அடக்க முடியல. ஒழுங்கு மரியாதையாக அவளை போக சொல்லிடு. இல்லைன்னா நான் போயிடுவேன். நான் உனக்கு முக்கியமா, அவள் உனக்கு முக்கியமா? ஐயோ அக்கா, இப்படி கேட்டா என்னக்கா இது? இப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்கக்கா. ஏய் வள்ளி, அவள் இப்போ இங்கேருந்து போகணும். முடியுமா முடியாதா? நான் போக முடியாது. நீ ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்த சொல்லிட்டு நான் போகிறேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் பேசினா மறு பேச்சு பேசாத வள்ளி. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்காக உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே ஆடணும்னு நினைக்காத நீ. வள்ளி, நான் போகிறேன் வள்ளி. அக்கா அக்கா, இருங்கக்கா. நரசிம்மா, நீ வீட்டுக்கு போ நரசிம்மா. நான் உனக்கு ஆஃப் டே வேலைக்கு காசு வாங்கி கொடுத்துட்றேன். நீயும் அக்காவும் சண்டை போட்டுக்கிறது என்னால் முடியல. அக்காவும் எனக்கு வேணும், நீயும் வேணும். இருந்தாலும் உன்னால் வேலைக்கு போகாமல் கூட சமாளிக்க முடியும். அக்காலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால போயிட்டு நரசிம்மா. அது உனக்கு தெரியுது அவள் கஷ்டப்படுறான்னு. ஆனாலும் அவள் கஷ்டப்படுறவ மாதிரியே பேசுகிறா. எப்படி பேசுகிறா பாரு. நரசிம்மா, நீயும் ஓவராக தான் பேசுகிற. போதும் நிறுத்து. இன்னுமே அக்காவை மரியாதை குறைவாக பேசணும்னு வச்சுக்கோ. அப்புறம் நானும் உன்னை எதிர்த்து பேசிடுவேன், சரியா? ஓ, அப்படியா? போங்கடி நீயும் உங்களை வேலைங்களும். நான் போயிட்டே இருக்கிறேன். பர்வீன், நீ வரியா இல்லையா? நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ வரியா இல்லையா? நரசிம்மா, நீ போ நரசிம்மா. நான் வந்துட்டேன். இன்னைக்கு வேலை செஞ்சுட்டே வரேன். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் தேவைப்படுது. ஓ, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களாடி? உங்களெல்லாம் நான் வச்சுக்கிறேன், இருங்க. நரசிம்மா, மரியாதை இல்லாமல் பேசுகிற. போயிடு, வேண்டாம். சரி சரி, நான் போகிறேன். உங்ககிட்டலாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் பாரு. உங்ககிட்டலாம் பேசணும், திரும்ப வந்து பேசணும்னு வச்சுக்கணும், என்னை செருப்பாலே அடிச்சுக்கணும். உங்கள் தகுதி என்ன, என் தகுதி என்ன? தராதரம் பார்த்து பழகிருக்கணும். நான் தராதரமே இல்லாத உங்களோட பழகிட்டேன்ல, அதனால என்னவே நான் அடிச்சுக்கணும்டி. ஏய், தராதரம் தகுதி அப்படின்னு பேசணும்னு வச்சுக்க, என்ன பண்ணணுன்னே தெரியாது. போயிடு மரியாதையா. ஆமாம் நரசிம்மா, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுகிற. என்ன தரம், அவங்க தரம் என்ன, நம்ம தரம் என்ன? இப்படிலாம் நீ பேசாத, போ கம்முனே. நான் போகிறேன். அக்கா, கோவப்படாதீங்கக்கா. அவள் தான் போயிட்டா இல்லை, சரி விடுங்கக்கா. அப்படி இல்லை வள்ளி, அவள் எப்படி பேசிட்டா பாரு. தகுதிங்கிறா, தரக்குறைவுன்றா, என்ன பேச்சு பேசுகிறா? அதுக்கு தான் நான் வரும்போதே சொன்னேன், அவள் சரியில்லை, அவள் கொஞ்சம் ஓவராக பேசுவா, நமக்கும் அவளுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னேன். நீ கேட்டியா நான் சொல்கிறத? சரி விடுங்கக்கா, இனிமேல் கோவப்படாதீங்க. நம்ம கம்முன்னு வேலை செய்யலாம். சரி சரி, நம்ம போய் வேலை பார்ப்போம். ஒருத்தி துரத்துனதுனால நமக்கு இன்னொரு நாள் வேலை சேர்த்து கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம போகலாம். ஆமாம் வள்ளியக்கா, எங்கே பழனி, நீலா, சாந்தி எல்லாம் காணோம். சுமதியும் காணோம். வருவாங்கக்கா, வருவாங்க. அதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. சரி சரி. அக்கா, என்ன ஒரே சத்தமா இருந்தது, சவுண்டா இருந்தது. கமலாக்கா வேற கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சுக்கா? யார் சண்டை போட்டுக்கிட்டது? ஆமாம், சவுண்டு அங்கே கேட்டது, கமலாக்கா சவுண்டு. ஏக்கா, என்னாச்சு? யார் யார் சண்டை போட்டுக்கிட்டீங்க? ஏய், ஒன்றும் இல்லடி. நீ மறுபடியும் அதை கேட்டு அக்காவை கோவப்படுத்தாத. நீ போய் வேலை பருப்போ. அக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. இல்லைன்னா எங்களால வேலையே செய்ய முடியாது. தலையே வெடிச்சிரும் போல இருக்கும் எங்களுக்குலாம். ஆமாக்கா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, மண்டை போட்டு குழப்பிட்டே இருக்கும். என்னவா இருக்கும்னு சொல்லிடுக்கா. அடியே போங்கடி, சாயந்தரம் வீட்டில் போய் பேசிக்கலாம். சும்மா என்னதுன்ட்டு. இல்லைன்னா தலையை அப்படி வெடிச்சிரும் போல இருக்கு உங்களுக்கு. போங்கடி. சரி சரி, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம். என்னவா இருக்கும்? என்ன சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க? அதான் தெரியலையே என்னவா இருக்கும்னு. இந்த அக்கா கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கமலாக்கா வேற கோவமா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க. நரசிம்மா வாழை காணும். பர்வீன் அக்காவும் அந்த பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்னு தெரியல. சரி, போகும்போது பேசிக்கலாவா. சாமி, ஊரை கிடக்குன்றது சரியா இருக்கு. அந்த நரசிம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா? தரக்குறைவுன்றா நம்மளை பார்த்து. சரி, இவ்வளோ நல்லவன் நம்ம பழகிருக்கோம் பாரு. நம்மளே அடிச்சுக்கணும். நீலா, எங்க இன்னும் 2 பேரை காணோம்? வருவாங்கக்கா, வராங்க. ஏய் சாந்தி, சுமதி, அப்படியே ஆடி அசைஞ்சு வரீங்களா? மணி என்னாச்சு? அந்த ஆள் வர டைமே ஆயிடுச்சு. இப்போ வரீங்க நீங்க? சாப்பிட்டது கொஞ்சமா ஜீரணம் ஆகலக்கா. வந்தோன்னா குமிஞ்சு வேலை செஞ்சு அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதனாலதான்க்கா மெதுவாக நடந்து வந்தோம். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. ஆமா, என்ன 2 பேரும் எதுவும் ரகசியமா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை. நாங்கள் வரும்போது கமலாக்கா சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நரசிம்மாவையும் காணோம். ஏதோ சண்டை போல இருக்கான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப நரசிம்மாவும் பர்வீன் அக்காவும் போயிட்டாங்களா? இல்ல, அங்க பாரு. பர்வீன் அக்கா செய்யறாங்க. நரசிம்மாவுக்கும் கமலாக்காவுக்கும் தான் ஏதோ பிரச்சனை. அதுதான் நரசிம்மா போயிட்டாங்க போல இருக்கு. ஓ, பர்வீன் அக்கா இருக்காங்களா? ஓகே ஓகே. நரசிம்மா கொஞ்சம் ரகடானவ, அவ கொஞ்சம் அப்படிதான். பர்வீன் அக்கா இருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். ஏய், எவ்வளோ ரகடான ஆளா இருந்தாலும் கமலாக்கா கிட்டலாம் ஒன்றும் அசைக்க முடியாது. கமலாக்கா யாரு தெரியுமா? ரகடான பொம்பளைக்கே ரகடான பொம்பளை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய், என்னங்கடி எல்லாம் சும்மா உட்காந்துட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடி, போங்கடி. சரி சரிக்கா, நாங்கள் போய் வேலை. என்னம்மா, எல்லாரும் வேலையை முடிச்சிட்டீங்களா? நின்று பேசிட்டு இருக்கீங்க.
ஆமாங்க ஐயா, வேலையை முடிச்சிட்டோம், டைமும் ஆயிடுச்சு, அதனால தாங்க ஐயா நின்று பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக இருப்போம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் 2 பேத்த காணோம், எங்கே போயிட்டாங்க? என்ன ஏமாத்துறீங்களா எல்லாம்? என்ன வள்ளி, சத்தமே இல்லாமல் இருக்க? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, நரசிம்மான்ற பொம்பளை கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ இங்கே தான் இருக்காங்க ஐயா, அங்கே பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வருவா. ஓ, ஜல்லி எல்லாம் இழுத்து கொட்டிட்டு இருக்கிறாங்களா? ஏன் அந்த அம்மாவால் வேலை செய்ய முடியலையா? அவள் கொஞ்சம் சொகுசாக இருந்தவையா, அவள் அப்படிதான். நான் வேற ஆள் உங்களுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஐயா. ஐயா, ஐயா, ரொம்ப வேலை கஷ்டமா வைக்கிறீங்க ஐயா. ஜல்லி எல்லாம் அள்ளி கொட்ட சொல்றீங்க எங்களை. ஜல்லி கொட்டுறதுக்குலாம் ஆம்பளை ஆளுங்க வைங்க ஐயா. நாங்கள் அந்த முள்ளு வெட்டுறது, க்ளீன் பண்ணுறது, நிறைவுடுறதை மட்டும் நாங்கள் பண்ணுறோம். இங்கே பாருங்கம்மா, இதுதான் வேலை. இஷ்டம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொருத்தி சும்மா இருக்க மாட்டேரி. சரி சரி, வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு பக்கம் ஏரிக்கரையில் மண் அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மட்டும்தான் ஜல்லி, நாளைக்கெல்லாம் மண் அள்ளி கொட்டுற வேலை. வரீங்களா இல்லை வரலையா? வரங்க ஐயா, வரோம் வரோம். சரி வள்ளி, நேற்று மாதிரியே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுடுறோம். நீங்கள் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். சரிங்க ஐயா. சரிக்கா, போகலாமா? ம், போகலாம் போகலாம். வள்ளியக்கா, கொஞ்சம் நில்லுங்க. என்னடி நீலா? அக்கா, அங்கே வேலை செய்கிற இடத்துல என்னதாக்கா நடந்துச்சு? ஏண்டி, இப்போ அதை நீங்கள் தெரிஞ்சே ஆகணுமா? ஆமாக்கா, சொல்லுக்கா, இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராதுக்கா. சொல்லினீன்னா நான் போய் நிம்மதியே தூங்குவேன். அது ஒன்றும் இல்லடி, அந்த நரசிம்மா இருக்கார்ல, அவள் தான் சண்டைக்கு வந்துட்டா அக்கா கூட. ஏக்கா, என்னாச்சு? பேசிட்டு இருக்கும்போதே கமலாக்கா கொஞ்சம் கோவமா கையை வாங்கிட்டாங்க, அதனால அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவ தராதரம் தகுதின்னுலாம் பேசுறாடி, எனக்கே கோவமா வந்துருச்சு. அப்படியேக்கா பேசுனா? ஆமாண்டிங்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும்டி. சரி சரிக்கா, நீங்கள் போங்க வீட்டுக்கு. நானும் போகிறேன் வீட்டுக்கு. பாப்பா கூட்டிகிட்டு, பாப்பா பசிக்குதும்பா. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்து பழகணுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி பழகிறது நம்மளோட தப்புக்கா. ஆமா நீலா, ஒரு வார்த்தை சொன்னாலும் 100 வார்த்தைக்கு சமமா சொல்லிட்ட. நம்ம இன்னுமே ஆளுங்களை பார்த்து பழகணும். கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கவங்களுக்குள்ள நம்ம பழகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அவ அப்படித்தான் சொல்லிட்டு போறா, என் தகுதியும் உன் தகுதின்னு சொல்லிட்டு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு நீலா. அக்கா, நீங்க வேற. அவ பார்க்கதான் கொஞ்சம் ஹை லெவலு, ஆனா அவ வீட்டுல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஊருப்பட்ட குப்பை இருக்கும். ஒரு வீட்டை கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டாக்கா. வெளியில மட்டும்தான் மேக்கப் போட்டுட்டு வருவேன். வீட்டை போய் பார்த்தீங்கன்னா நாரி போயிருக்கும். அவ சொல்றதுல ஒரு பேச்சுன்னு எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்கக்கா. ஆமா ஆமாக்கா, நீங்க போங்க. இதெல்லாம் ஒரு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. பாவம் கமலாக்கா தான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ. சரி, நான் வீட்டுக்கு போகும்போது அப்படியே கமலாக்காவையும் பார்த்துட்டு போகிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு. நீலா, நானும் வரேன். சரி சரி, நீங்க 2 பேரும் போங்க, நானும் அந்த தெருக்கு போகணும், டைம் ஆயிடும். என்ன பேச்சு பேசிட்டா அந்த நரசிம்மா? தராதரம் பார்த்து பழகணுமாமே, அதுன்னு நம்ம அவ்வளோ தராதரம் குறைவாக இருக்கிறோம். வரட்டும், இன்னொரு நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அவளை. கமலக்கா, கமலக்கா, என்ன பண்ணுறீங்க? உட்காந்துருக்கீங்களா? ஆமா நீலா. பழனி, வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. ஆக்கா, வரோம். வாங்க, வந்து உட்காருங்க. ஒன்றும் இல்லைக்கா, அந்த நர்ஸுமா ஓவராக பேசிட்டாலாம். அதுதான் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, என்ன ஒன்று வந்தாக்கா? நான் எதுக்கு கவலைப்படுறேன் நீலா? நான் தான் அவளை வேணும்னே உருண்டை இழுத்தேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு பேசுவான்னு நினைக்கவே இல்லை நீலா. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் பழனி, நான் தான் சும்மா வேணும்னே உருண்டை இழுத்தேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு பேசுவான்னு நினைக்கல. ஏக்கா, எதுக்கு அப்படி பண்ணீங்க? சரி, அவள் எனக்கு வர்றதுனால பிடிக்கவே இல்லை. அவகிட்ட சண்டை லைட்டாக இழுக்கணும்னு இழுத்தேன். அவள் என்னடனா ஓவராக பேசிட்டு போகிறா. அவள் வரலன்னா போகிறா விடு, நமக்கு ஒரு நாள் வேலை சேர்த்து கிடைக்கும், அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இருந்தாலும் அவள் நம்மளை தானக்கா மட்டம் தட்டிட்டு போயிருக்கா, கஷ்டமாக இருக்குக்கா. விடு நிலா, நான் அவளை பார்த்துக்கிறேன். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாள் அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. சரி சரிக்கா, விடுங்க. சரி, வந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடணும் பழனி, நான் வந்து பாருங்க, வீடு கூட திறக்கல, வெளியிலே உட்காந்துருக்கேன். அம்மா, வீட்டுக்கு போலாமா? பசிக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரமா போலாம். நீங்க இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரவே இல்லை. சரி நீலா, பிள்ளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. எங்கள் வீட்லேயும் ஒரு கஞ்சி சோறு தான் இருக்குது, பாவம் அதை குடிச்சா அவள் கஷ்டமாக இருக்கும். நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு எதாவது நல்லபடியாக செஞ்சு கொடு. சரி சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பழனியக்கா, நீங்கள் வரீங்களா? லேட் ஆகுமா? நீ போ நீலா, பிள்ளை கூட்டிகிட்டேன் வரேன், இந்த ஒரு 2 நிமிஷம் வந்துடும் இப்போ. அக்கா, அவளை நம்ம ஏதாவது பண்ணுக்கா. அவள் எப்படிக்கா நம்மளை அப்படி சொல்லலாம்? பர்வீன்லாம் எதுவும் சொல்லலையாக்கா அதுக்கு? பர்வீன்லாம் பாவம் எதுவுமே சொல்லலடி, அவள் தான் ஓவராக பேசிட்டா. விட்ரி, அவ பேசுனது அவ அனுபவிச்சுக்குவா. சரி விடுங்கக்கா, அவங்கவுங்க செஞ்ச வினையே அவங்கவுங்க தான் அனுபவிக்கணுமாங்க. அவளுக்கு இதை விட வேற எங்கேயாவது பிரச்சனை பெருசாக வரும். நம்ம மக்கள் அமைதியாக இருக்கலாம். சரி பழனி, நீ இங்கே இருக்கியா இல்லை வீட்டுக்கு போறியா? நான் ஒண்டி தான் இருக்கேன், என் கூடவே இரு.
இல்லைக்கா, பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவாங்க. நான் போய் அவங்களுக்கு சமைக்கணும். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது கஞ்சி என்ன இருக்கோ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்கக்கா. சரி பழனி, சரி போயிட்டு வா. சரிக்கா, நாளைக்கு வேலைக்கு போகும்போது பார்க்கலாம். சரி, நாமளும் போயிட்டு கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கும் சீக்கிரமாக வேலைக்கு போகலாம்.